சிலுவை வாழ்வின் கொண்டாட்டம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த சிலுவை தியானத்தில் நாங்கள் போகும் பொழுது எங்களோடு நீங்கள் வைத்திருந்த அன்பை ருசித்து பார்க்க எங்களை அழைக்கி அந்த அழைப்போடு எங்களுக்காக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுமையாக அழைக்கப்படப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பற்றி உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் நினைக்கிறேன். கடந்த தன்னுடைய ஆசிரியத்தை சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேட்டாங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாருன்னு சொன்னீங்க, அவர் ஒரே குமாரன் நடத்துனீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் ஏன் அவரு அப்பா ஏன் வரல, ஏன் அவர் ஒரே மகன் மாதிரி அனுப்பிட்டாரு, அவர் தான் நல்லா இருந்துச்சுல, அப்புறம் ஏன் விட்டுட்டு அவர் மாத்திரம் கழிச்சு தன்னை மகன் ஐயா அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி கேட்டதா சொல்லப்படுது. இந்த டீச்சர் சொன்னாங்க, அப்பா வரலாம் ஆனால் ஒரே மகனை அனுப்புனா அது ரொம்ப விலையேற்பட்ட ஒரு பொக்கிஷம். அது கொடுக்கணும் ரொம்ப கடினமான ஒரு காரியம். பிதாவாகி தேவன் தனது ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த காலங்களில் ஆண்டவர் கொடுத்துட்ட கிருபை நாளுக்காய் நன்றி செலுத்த வேண்டும். சிலுவை நம் அனைவரும் கொண்டாட வேண்டிய ஒரு நாள், ஒரு ஜீவன் என்று சொல்லலாம். ரோமர்களுக்கு சிலுவையின் அடையாளம் எப்படியா இருந்தால் அது ஒரு பனிஷ்மெண்ட். இட் வாஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட். அது எப்படியான தண்டனைக்குரிய ஒரு அடையாளமாக ஒரு கருவியாக உபயோகிக்கப்படலாம். கிரேக்கருக்கு எப்படியா இருந்துச்சுன்னா இட் வாஸ் a symbol. Greeks were, they thought it was a symbol of shame. அவமானத்தின் சின்னமாக இருந்ததா. யூதர்களுக்கோ அது தன்னுடைய ஒடுக்கப்படுகிற ஒரு முறையின் அடையாளமாக சின்னமாக அது கருதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆண்டுடைய பிள்ளைகளாக நமக்கு எப்படியாக கல்வாரி சிலுவையின் அடையாளம் எப்படியாக இருக்கிறது என்றால் அது ஒவ்வொரு ஆண்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக அதை கொண்டாடுகின்ற ஒரு அனுபவமாக இருக்கிறது. சிலுவை ஜீவனின் அடையாளமாக கொண்டாடக்கூடியதாக காணப்படுவதை பார்க்கிறோம். இட்ஸ் a symbol of love. சிலுவை அன்பின் அடையாளம், சிலுவை ஒப்புரவாக்கத்தின் அடையாளம். It's not only a symbol of love, it's also a symbol of reconciliation. ஒப்புரவாக்கல். It's a symbol of suffering. அவருடைய பாடுகளை, அவருடைய அவமானத்தை பார்க்கின்ற ஒரு அடையாளமாக இது காணப்படுகிறது. அதே வேளையில் it's a symbol of victory. வெற்றியின் அடையாளமாக இயேசு கிறிஸ்துவிய சிலுவை இன்றைக்கு நமது மத்தியில் இருப்பதை பார்க்கிறோம். சிலுவை வாழ்வின் கொண்டாட்டம். இந்த கலைக்குரியதாக நான் பார்க்கும்போது சிலுவையில் என்ன விசேஷமாக சொல்லப்பட்டது சொன்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு கண்டுபிடிப்பில் The Cross of Jesus Christ சொல்லி ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டலாம். அதனுடைய வெயிட் எவ்வளோ, எடை எவ்வளோ இருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிச்சது. போன வருஷம் சொன்னேன், எவ்வளோ நீளம், எவ்வளோ நீளம், 8 அடியா, 15 அடி. எவ்வளோ அகலம், 8. அடுத்தது இன்னொரு பிரைஸ் கொடுப்பாங்க. அவருடைய அந்த முளை, அதாவது நெயில்ஸ் அடிச்சாங்க அந்த ஆணி, அதே வரையும் எவ்வளோ இருந்துச்சு, 8. ஓகே, அது 8 நீளம், அதனுடைய அகலம் 3/4 அளவு. ஓகே, அடுத்து நான் பார்த்தீங்கன்னா அவருடைய இயேசுடைய அளவு எவ்வளோ உயரம், 5.11 சொல்லப்படுது. எவ்வளோ வெயிட், அது எவ்வளோ அந்த வெயிட் வரும் சொல்றாங்க. நாளைக்கு வயதுனால 85 கிலோ அவருக்கு உடம்பு. சரி, அவர் நடந்து போன அந்த பாதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் விழுந்துட்டாரு. அந்த கல்வாரி சீலை சுமந்து போகும்போது 3 பேர் எடுத்துட்டாங்க. அப்படி முழு காயம் வச்சு காயம் அவருடைய சரீரத்தில். அப்போதான்
5048 முறை இந்த சரீரத்தில் அடிப்பட்டது. இது ஆக்ஸ்போர்ட் அவர்கள் கண்டுபிடிச்ச ஒரு கணி. அவருடைய முதுகில் மொத்த 150 ஆழமான காயங்கள். அவருடைய தாயின் சிரசில் போடப்பட்ட இந்த முள்முடி எத்தனை முள் 17 முள் குத்தப்பட்டதாம் தாயை சிரசில். அவருடைய ரத்தம் எவ்வளவு செஞ்சினார்? ஒரு சரக்கு எவ்வளவு ரத்தம் இருக்கும்? 6.5 liters அளவு ரத்தத்தை செஞ்சினார். எத்தனை போர் சேவர்கள் அவரை சுற்றியிருந்தாங்க? 350 சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, 50 ஹார்ஸ் லைன். ஓகே, ஆண்டவரை இழுத்து அவரை துன்புறுத்தி அடித்து நொறுக்கி கொண்டு வர தலை விடப்பட்டு வாசம் சிறுமியின் மேல ஒரு தலை INRI அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க கரெக்ட் தான். யூதரின் ராஜா. லத்தீன் பாஷையில கிறிஸ்துஸ் நசரேத் ரெக்ஸோ இடோனியஸ். அது ஜீசஸ் ஆஃப் நாசரேத், கிங் ஆஃப் தி ஜூஸ். நசரேத் இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜா. பிறக்கும் போது ராஜாவை தான் தந்தாரு. போகும்போதே அறியாமலே அவங்க ராஜா என்று அவருக்கு தலைமை கொடுத்து அதை வெளியிடமாக அறிக்கை செய்தது நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நாம் இந்த ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே, இது துக்கமான ஒரு நாளங்கள். நிறைய பேர் கருப்பு ட்ரெஸ் போட்டு கருப்பா ஏசப்பவை கொண்டாடும். ஏசப்ப துக்க நாளில் இருக்குது, மன மகிழ்ச்சி நாள், இது என்னுடைய ரட்சிப்பின் நாள், இதை கொண்டாட வேண்டிய ஒரு நாள். ஏசப்ப சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நம்ம அது ஜீவனுள்ள ஒரு வார்த்தைகளாக இருப்பதை குறித்து நாம் அதை அனுபவிக்க வேண்டும். 17 மணி நேரம் ஒரே துளி தண்ணி இல்லாமல் துன்பப்படுத்தப்பட்டு கஷ்டப்படுத்தப்பட்டு இரவுல அவரை பல மடங்காக கஷ்டப்படுத்தி நம்ம 52ஆம் 53ஆம் அதிகாரம் ஏசாயால சொல்லப்பட்ட அவருடைய சரீரம், அவருடைய உடல், அவருடைய தோற்றம் எல்லாவற்றும் அழகாக வர்ணிக்கப்பட்டதை பார்த்தோம். இங்கே வாசிக்கிற சுவிசேஷ பாடத்தை விட அது எல்லாம் எப்படியெல்லாம் அவர் நடத்தினாங்க, எங்கெல்லாம் போனாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் இதில் முக்கியமானதுன்னா இயேசுவின் வழக்கு, த ட்ரையல் ஆஃப் ஜீசஸ். அவர் எப்படியாக அவரை விசாரணைக்குள்ள கொண்டு போனாங்க, வழக்கு பண்ணாங்கன்னு சொன்னால் வேகமாக இல்லீகலி அரெஸ்டட். அவர் முதலாவதாக அவரை சட்டத்துக்கு விரோதமாக கைது செய்யப்பட்டார். இரண்டாவதாக அவசரமாக விசாரணை செய்யப்பட்டார். மூன்றாவதாக ரகசியமாக மரண தண்டனை விதித்தார்கள். ஸோ he was sentenced strictly of death. ஓகே, அதுக்கு அப்புறம் gruesomely he was executed. கொடுமையான மரண தண்டனை அவங்க நிறைவேற்றும்படியாக செய்ததை பார்த்தோம். அப்படியானால் சட்ட ரீதியாக அது ஒரு யூதன் அப்படியாக நடக்கவே முடியாது. ஆனால் செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பாடுகளிலே நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவருக்கு விரோதமாக எல்லாவற்றையும் செய்தார்கள். எல்லாமே ஆண்டவருக்கு மீறினதாக இருக்குது. ஆனால் அதுதான் ஆண்டவருடைய திட்டம். விசாரணையோ இரவிலே நடத்தின விசாரணை, இரவிலே யாரையும் நாங்கள் நடத்தக்கூடாது. அதே வேளையில் அவரை சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு மீறி அவர் என்ன சொன்னாரோ அதே வச்சு அவர் தீர்ப்பாக வழங்கத்தை பார்ப்போம். அப்போ எல்லாருமே யூதர்கள் தலைவர்கள் அவரை முடிச்சிருக்கோம். அவருடைய ரோல் என்னன்னா என்னதான் சொல்லி அவரை தப்பாக பேசினாலும் கூட அவர் க்ளோஸ் பண்ணி அவர் சாப்டர் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் அப்படிதான் நம்ம யோசிக்கணும். லைஃப்ல தான் நிறைய பேர் மனுஷன் அமைச்சிருக்கோங்களா அப்படின்னா இந்த ஆள் இருக்கவே கூடாது, எப்படியா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இல்லையா. ஆனால் ஏசாமிக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவர்கள் யூத சட்டத்திற்கு மீறி எல்லாவற்றையும் செய்தார்கள், யூத தலைவர்களாக இருந்தார்கள். அப்போ ஆண்டவருடைய கொடுமையான கடந்து செல்ல பாதை கொல்கத்தாவில் ஆண்டவர் முக்கியமாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட காரியம் மாத்திரமல்ல, விடிய காலையில விசாரணை 8 மணிக்கு அவரை சிலுவையில் அறையணும்னு சொல்லப்பட்டது. கொல்கத்தாவில் இழுத்து சென்று 9 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் வரையில அவர் சிலுவையில் 3 மணி நேரம் அவர் அறையப்பட்டு கொடுமையான ஒரு நிலையை அவர் விழுந்ததை பார்க்கிறோம். முதல் 9 மணிலிருந்து 12 மணி வரையில அவர் வசனங்களை
வெளிச்சத்தில் சொன்னதை பார்த்தோம். 12 மணிலிருந்து 2 மணி அளவில் பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்த இடத்துல 4 வாக்குகளை சிலுவையில் அவர் முடிந்ததை பார்த்தீங்கன்னா எதற்காக செய்தார்? நமக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது, நம்மை புண்ணியத்துக்கு விலை கொடுத்து வாங்க முடியாது. நம் பாவம் செய்தோம், நம் பாவத்துக்கு தண்டனை மரணம் தான். நாம் மறிக்கக்கூடாது, நம் உயிரோடு வாழணும், சிறப்பாக அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரே நோக்கத்தோட அவர் மரண தண்டனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்த்தோம். மரணத்துக்கு ஒரு முடிவு, மரணத்துக்கு ஒரு முடிவு கொடுக்கணும் சொல்லி அவர் தன்னை கொடுத்ததை பார்த்தோம். பாவத்திலிருந்து மரண தண்டனை வராமல் ஒரே தரம் முழுமையாக தன்னை கொடுத்ததுனாலே இந்த முழு உலகமே ரட்சிக்கப்பட்ட ரட்சண நாளை நாம் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு இந்த கருவின் கீழாக நாம் ஆண்டிய வசனங்களை தியானிக்க காத்துக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை சிறப்பாக வழிநடத்த நம்மை ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமாக. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. இந்த நாளில் பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி. கிருபையான நாம மகிமைப்படுறது சுவாமி. இந்த திருவசனத்தின் மூலமாக எவ்வளவு போதிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். உங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில்